Hi students, welcome to T.I.M.Institute. இந்த வீடியோ கண்டென்ட் என்ன, இந்த வீடியோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஷ் 2024 அந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பேசிக்காக T.I.M.Instituteனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒரு சின்ன இன்ட்ரோ. T.I.M.Institute was started in the year 1992, ரைட்? 1992ல ஸ்டார்ட் பண்ணப்பட்டது T.I.M.Institute, ரைட்? இந்தியாவில் 243 ஆஃபீஸஸ் இருக்குது, ஒரு 119 சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ். அதில் வந்து இந்த மாதிரி 243 ஆஃபீஸஸ் இருக்குது. இங்கே டோட்டலாக டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து மெட்டீரியல் ப்ரிப்பரேஷன் யார் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடியில் இருந்து பண்ணுற கிராஜுவேட்ஸ். மோஸ்ட்லி பீப்புள் ஃப்ரம் ஐஐடி வில் பி டூயிங். சம் 40 to 50 பீப்புள் ஃப்ரம் ஐஐடி இஸ் அ கோர் டீம். அதை விட அதிகமாகவும் இருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு ஐஐடியிலேருந்து வரவங்க. அவங்க தான் வந்துட்டு கொஷின் பேப்பர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணுறது, உங்களோட கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கொடுக்குறது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்தியாஸ் லீடிங் டெஸ்ட் ப்ரிப்பரேஷன் இன்ஸ்டியூட் யாருன்னா T.I.M.Institute தான். Right, this is about time. It was started in the year 1992 அப்படிங்கிறதால almost 32 years ஆச்சு T.I.M.Institute ஸ்டார்ட் பண்ணி. So this is about time. Yeah, as far as batch start dates are concerned, ரெண்டு batch CBSE ஸ்டூடெண்ட்ஸ்க்கு JEE எப்போ அப்படின்னா 20th March, நீட்டும் 20th March அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் CBSE ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் மெட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு JEE நீட் ரெண்டுமே 23rd March ஸ்டார்ட் பண்ணுறோம். ரெண்டுலேயுமே ஒரு பேட்ச் மட்டும்தான் நம்ம இன்டேக் பண்ணுவோம், ரைட்? அண்ட் செகண்ட் திங், வாட் இஸ் த கரிக்குலம், கோர்ஸ் எப்படி இருக்கும், என்ன புக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம், ரைட்? As far as the material is concerned, materials are basically prepared by expert faculty, first thing. And எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோன்னா this will definitely reinforce all your board concepts. சார் நான் 11th எல்லாம் மறந்துட்டேன், நான் இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 11th எல்லாம் ரிவைஸ் பண்ணி கண்டிப்பாக கொண்டு வந்துடுவோம். கம்ப்ளீட் கவரேஜ் ஆஃப் ஆல் த சிலபஸ் வில் பி தேர். அஃப்கோர்ஸ் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் யூனிட் அப்படிங்கிறதும் சொல்லியிருப்போம். இன்ஃபேக்ட் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் விச் யூ ஹேவ் டு சீங்கிறதும் நாங்கள் கிளாஸ்லேயே சொல்லுவோம். நல்லா பண்ணிங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத், பயாலஜி 4 பண்ண போகிறோம். JEE ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்கோர்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத் பண்ணுவாங்க. நீட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி பண்ணுவீங்க. ஸோ அதில் வந்து மொத்தம் 4 பார்ட் இருக்கும். வாட் ஆர் த பார்ட்ஸ் அப்படின்னா செக்ஷன் பார்ட் A, பார்ட் B, பார்ட் C அண்ட் பார்ட் D. ஸோ பார்ட் ஏல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் டிஸ்கஷன் எக்ஸசைஸ். இந்த கிளாஸ் ரூம் டிஸ்கஷன் எக்ஸசைஸ் எப்படி இருக்கும்னா அந்த யூனிட்ல இருக்க எல்லா ஃபார்முலாவும் ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ப்ராப்ளம் சால்விங். பேசிக்கலி இந்த நீட்டில் என்ன ஒரு விஷயம், ஹவு இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் யுவர் போர்டு எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is something called KSA. So what is KSA? KSA. What is K? K stands for knowledge, S stands for skill and A stands for application. ஓகே, now what is knowledge? நம்ம பசங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நாலேஜ் இருக்கும். இந்த கொஷின் வாட் இஸ் ஓம்ஸ்ல அப்படின்னா V is equal to IR நல்லாவே சொல்லிடுவாங்க. அதில் ஒரு கொஷின் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ்க்கு ஃபார்முலா தெரியும், ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலுக்கு ஃபார்முலா தெரியும். நம்ம குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நாலேஜில் ஒரு பிரச்சனையும் இல்லை, தே ஆர் வெரி குட். இந்த ஸ்கில் அண்ட் அப்ளிகேஷன் பார்ட் தான் இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். அதை அப்ளை பண்ணணும், அந்த ஃபார்முலாவை அங்கே அப்ளை பண்ணணும். அதுக்கான ட்ரைனிங் அண்ட் கோச்சிங் இஸ் ரிக்வயர்ட். அதுதான் வந்து இங்கே நம்ம பண்ண போகிறோம், இந்த கிராஷ் கோர்ஸில் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ இந்த கிளாஸ் ரூம் டிஸ்கஷன் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 30 கொஷின்ஸ் இருக்க போது அந்த 30 கொஷின்ஸும் கிளாஸ்லேயே சால்வ் பண்ணிவிடுவோம். அதாவது ஒரு நாள் கிளாஸில் 1-2 hours ஒரு செஷன் இருக்குது. ஒரு செஷன் 1 செஷன் அப்படின்னா 2 hours. 2 ஹவர்ஸ்னா இந்த 2 hours வில் பி சால்விங் ஆல் த 30 சம்ஸ். சார் எப்படி சார் 30 சம்ஸ் சால்வ் பண்ணுவீங்க? ஏன்னா ஒரு சம்மை போர்டில் எழுதி அதெல்லாம் பண்ணாவே இதுதானா, அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும், ப்ரொஜெக்டர்ஸ் இருக்கும். ஸோ பிபிடியாக கொஷின்லாம் கொண்டு வந்திருப்போம். அதே சம் தான் உங்கள் புக்லையும் இருக்க போகுது, ரைட்? உங்கள் கையில் என்ன புக் கொடுக்குறோமோ அதே தான் நீங்கள் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ வி நீட் நாட் ரைட் த சம். இந்த சம் சார் திஸ் இஸ் அ சம், திஸ் இஸ் ஹவ் த சொல்யூஷன் கம்ஸ் அப்படின்ட்டு சொல்யூஷனை மட்டும் டிரைவ் பண்ணால் போதும். சம் எழுத தேவையில்ல, சொல்யூஷன் டைப் பண்ணியிருக்காது, கையிலேயே ஃபேக்கல்ட்டி டிரைவ் பண்ணுவாங்க. பண்ணும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். If you want to take notes, you can take notes on the book itself, right? This is about the classroom discussion exercise. இது classroomல மட்டும் பண்றோம். பட் classroomல இது பண்ணா மட்டும் போதாது, கண்டிப்பா அதை வீட்டில் போய் ஒரு வாட்டி பார்க்கணும். அதுக்கு ப்ரீவியஸ் இயர் JEE சம்ஸ் பார்ட் B அப்படிங்கிறது என்னன்னா ப்ரீவியஸ் இயர் JEE சம்ஸ் ஒரு 10 சம் இருக்கும். அது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் JEE சம்ஸ். As far as part C is concerned, that will have previous year NEET sums, that will be 15. இதெல்லாமே நாங்கள் கிளாஸ் ரூமில் இந்த 30 சம்ஸ் பார்த்தாலே இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சொல்யூஷன்ஸும் இருக்கும், நாங்களும் உங்களுக்கு சொல்லித்தருப்போம். அண்ட் லாஸ்ட் ஹோம்ஒர்க் ஆர் அடிஷ்னல் ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ஒரு 20 சம். அப்போ அது 20 சம் என்ன அப்படின்னா இதெல்லாம் என்ன தான் கிளாஸில் பண்ணாலும் நீங்கள் வீட்டில் போயிட்டு ஒரு வாட்டி போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். அதுதான் அடிஷ்னல் ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ், வாட் வி கால் அஸ் ஹோம்ஒர்க். இது பண்ணிங்கன்னா ஒரு யூனிட்டில் 30 + 10 40 + 10 15 is 55, 55 + 20 75 sums per unit. That is enough, sir. இந்த sum practice பண்ணீங்க அப்படின்னா that is enough. If you are like 11th and 12th ரொம்ப ப்ராப்பராக படிச்சிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த 75 sums ப்ளஸ் டெஸ்ட் எழுதினீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இட் இஸ் இனஃப் ஃபார் யூ. அண்ட் நெக்ஸ்ட்
டெஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும், டோட்டலி 75 கொஷின்ஸ் பர் யூனிட் சால்வ் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட், இந்த டெஸ்ட் எத்தனை கொஷின்ஸ் நான் ஓவராலாக எனக்கு கிடைக்கும், இது பண்ணுறதால எனக்கு என்ன, என்னோட நாலேஜ் மாறுமா மாறாதா, வில் மை பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆர் நாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி வில் சேஞ்ச் டு அ கிரேட்டர் எக்ஸ்டென்ட். ஜஸ்ட் லிசன், ஃபிசிக்ஸில் 20 யூனிட் இருக்குது, ஒரு யூனிட்டுக்கு 75 சம்னா 1500 சம் பண்ண போகிறீங்க. அந்த 20 யூனிட்லையும் ஒரு டெஸ்ட் எழுத போகிறீங்க, அதாவது 20 யூனிட் டெஸ்ட் எழுத போகிறீங்க. எத்தனை யூனிட் டெஸ்ட்டு? 20 யூனிட் டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஒரு யூனிட் டெஸ்ட்டில் 30 கொஷின் அப்படின்னா 20 × 30, அதாவது 20 யூனிட்டு, ஒரு யூனிட்டுக்கு 30 கொஷின் அப்படின்னா 20 × 30 600 கொஷின்ஸ் எழுத போகிறீங்க. சிமிலர்லி கெமிஸ்ட்ரிலையும் 20 யூனிட்டு, முதல் சொன்ன இல்லையா, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி, அந்த மாதிரி 75 கொஷின்ஸ், 75 × 20 1500. முதல் சொன்ன இல்லையா, எல்லா சப்ஜெக்ட்லையும் 4 பார்ட்டாக இருக்கும், 1500. இதுலேயும் வந்து 20 × 30 is 600. ஸோ மேத் ஆர் பயாலஜி எகெயின் 1500. டெஸ்ட்டில் இதிலலாம் 60 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ 20 × 60 is 1200. இதுதான் டோட்டலாக உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ 1500, 1500, 3000, 4500 and here you get some 2400. ஸோ total you get 4500 plus 2400. எவ்வளோ சார்? 6900 கொஷின்ஸ். ஸோ அவ்வளோவா? பயப்படவே தேவையில்ல. சி, உன்னோட கான்செப்டை திரும்ப ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே என்ன நடத்துகிறோமோ அதே மாடலில் தான் இங்கே கொஷின்ஸ் வரப்போகுது. டெஃபினட்டாக ஒரு யூனிட், ஃபார் எக்ஸாம்பிள் வேவ் ஆப்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு 4-5 சம், ஒரு 5-6 கான்செப்ட் இருக்குன்னா எல்லா கான்செப்ட்லையும் ஒரு சம் நீங்கள் கிளாஸ் ரூமில் போட்டிருப்பீங்க, ஒரு சம் ஹோம்ஒர்க்கில் போட்டிருப்பீங்க. எகெயின் அதே மாடலில் ஒரு சம் யூனிட் டெஸ்ட்டில் எழுத போகிறீங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் definitely each and every concept will get reinforced. Okay, and next, coming to your full test, you will at least write 10 tests. ஒரு டெஸ்ட்டுக்கு 200 கொஷின் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 10 × 200 is 2000 கொஷின்ஸ் you will get. ஸோ டோட்டலாக இங்கே 1500, 4500 plus 2000 is 8500 கொஷின்ஸ். அதாவது ஃபுல் டெஸ்ட்டும் புக்கும் சேர்த்து 6500 கொஷின்ஸ். டெஸ்ட்டில் மட்டும் 2400 கொஷின்ஸ், மொத்தமாக 8400 கொஷின் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ டோட்டலி 8900 கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணீங்க. ஸோ 8900 அப்படிங்கும்போது கான்செப்ட் கிளாரிட்டி, நாலேஜ் லெவல் நீங்கள் ஆல்ரெடி இருப்பீங்க, இல்லைனாலும் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். ஸ்கில் அண்ட் அப்ளிகேஷனில் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ திஸ் ஸ்கில் அண்ட் அப்ளிகேஷன் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ டு கெட் குட் மார்க்ஸ் இன் யுவர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், ரைட்? அண்ட் வெளியூர்லேருந்து வர குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. வி ஹேவ் இனஃப் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பொறுத்த வரைக்கும் செப்பரேட்டாக இருக்குது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு. அண்ட் எவ்ரி திங் இஸ் இன்சைட் அ செக்யூர்டு கேம்பஸ், ஒரு ஹைலி செக்யூர்டு கேம்பஸில் தான் நீங்கள் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. யூ ஹாவ் அ வெரி ஒண்டர்ஃபுல் என்விரான்மெண்ட் டு ஸ்டடி. படிக்கிறதுக்கான ஏற்ற சூழல், அந்த சூழல் போனால் கண்டிப்பாக படிக்கலாம், ரைட்டா? நீங்கள் எப்படி ஸ்கூலுக்கு போனால் படிக்க தோணுதோ அந்த மாதிரி வந்து இது. அண்ட் ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் ஹோம்லி ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் வில் பி அவைலபிள். அண்ட் எல்லா கிளாஸ் ரூமே ஸ்மார்ட் கிளாஸஸ், உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகாது. ஒரே விஷயம், ஹாஸ்டல் குழந்தைங்களுக்கு மார்னிங் 6லேருந்து நைட்டு 8:30, 9 வரைக்கும் படிக்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. 9:30க்கு மேலே படிக்கணுன்னாலும் நீங்கள் படிக்கலாம். மார்னிங் 4 o'clock எழுந்திரிச்சு படிக்கவும் யூ ஹவ் ஃபெசிலிட்டி, ஸ்டடி ஹவர்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஃபேக்கல்ட்டிலாம் வருவாங்க, உங்களை பார்த்துப்பாங்க. அண்ட் RO வாட்டர், அஃப்கோர்ஸ் இட்ஸ் தேர், ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர் ஃபார் ட்ரிங்கிங். அண்ட் ஃபார் பாத்திங் பர்பஸ் யூ ஹவ் காட் ஹாட் வாட்டர். இஃப் தெர் இஸ் சம் எமர்ஜென்சி தேர் வில் பி மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஆல்சோ, ரைட்? பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி மெடிசன் எல்லாமே இருக்கும், ரைட்? இந்த கிராஷ் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஸோ. லைக் இஃப் யூ ஹேவ் எனி அதர் டவுட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், யூ கேன் ப்ளீஸ் கால் த நம்பர்ஸ் பிலோ, ரைட்? எனி டைம் யூ கேன் கால் அஸ். அஃப்கோர்ஸ் மார்னிங் 9 to 6 கால் பண்ணுங்கள். லேட் ஹவர்ஸ் எமர்ஜென்சினாலும் கேன் கால், ரைட்? ஸோ இஃப் யூ ஹேவ் எனி அதர் டவுட்ஸ் யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு விசிட் அவர் ஆஃபீஸ். ஐ ஹோப் யூ நோ த லொக்கேஷன். இல்லைனாலும் கூகுள் பண்ணிங்கன்னா வந்துடும். ஆல் த பெஸ்ட் அண்ட் யூ ஆர் டூயிங் யுவர் பப்ளிக் எக்ஸாம். All the best for your public exams, right? Thank you and all the best. Thank you.